லைட் கேமரா ஆக்ஷன் ஸ்டார்டிங்கில் இப்படி இந்த கேமராஸ் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இப்படி காம்பேக்ட் கேமராஸாக மாறிச்சு. அதுக்கு பின்பு நான் ப்ரொஃபஷ்னல் கேமராஸ் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்படி ப்ரொஃபஷ்னல் கேமராஸும் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கோப்ரோஸ் வந்துச்சு. நம்ம பார்க்க போகிற கேமரா இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேமரா இதுதான் canon EOS 4000D வித் இதுதான் அந்த கேமரா. பார்த்திங்கன்னு சொன்னால் கேமரா கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேமரா பார்க்கும்போது லென்ஸை பார்ப்போம். இது ஒரு நல்ல ஒரு லென்ஸ் உண்டு. கேனோனோட வர கிட் லென்ஸ் தான். 18 to 55 mm லென்ஸ் இது. இப்போ இந்த லென்ஸில் ஜூம் அண்ட் வைடை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு கேமரா ஆன் பண்ணுவோம். கேமரா ஆன் பண்ணோம்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ப்ரிவியூ காட்டாது. என்னது ப்ரொஃபஷ்னல் கேமரான்றதுனால மேலே இருக்க அந்த ஐயால் பார்க்கக்கூடியதில் மட்டும் தான் காட்டும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் காட்டும், பட் ஃபோட்டோ எடுக்க இயலாது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ இப்படி வச்சு காட்டுறேன். வைட் அண்ட் ஜூமை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. ஓகேவா இருக்குதா என்று சொல்லி பாருங்கள். நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இட்ஸ் எனஃப் டு மீ. ஸோ ஜூம் அண்ட் வைட் நல்லாவே இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். வேறு இந்த கேமரா பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கேமரா பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கேமரான்னு பார்க்க போனால் இது ஒரு 18 மெகா பிக்சல் சென்சரை வச்சுருக்கிற ஒரு கேமரா. இப்போ கேமராவோட மோட்ஸை பற்றி பார்ப்போம். மெயினாக பார்த்திங்கன்னு சொன்னால் நார்மலாக இருக்குமா PTVAVM இந்த மாதிரி மோட்ஸ் தான் இதுலேயுமே இருக்குது. நான் பெரும்பாலும் ஆட்டோவில் வச்சு தான் எடுக்கிறேன். பழகினத்துக்கு பிறகு MABTVS அதெல்லாம் ஒன்றில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கேமராவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து பார்ப்போம். நீங்கள் கேமரா ஒன் பண்ணதுக்கு பிறகு அந்த ஓட்டையால் மட்டும்தான் உங்களால் பார்க்க இயலும். அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். பட் இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது. தவிர்க்க இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ள முடியும். ஜூம் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் அந்த பட்டனை திரும்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சட்டரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் டிஸ்பிளேலேயே பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்காது. ஏன்னு சொன்னால் உள்ள அந்த சென்சர் வேலை செய்கிற விதத்தால் அப்படியே எடுக்காது. ஸோ இதுதான் ரீசன். இது ஒரு வழக்கமான ஒரு கேமராவில் இருக்க ப்ராப்ளம் தான். எல்லா யூஸ்வல் கேமராஸ் மாதிரியே இதுலேயும் இன்பில்ட்டாக ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. கேனோனில் டிஃபால்ட்டாக வர ப்ளஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை நான் காட்டுறேன் எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு இந்த கேமராவிலேயே பிடிச்ச ஃபியூச்சரை காட்ட போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு ஃபோட்டோ நார்மலாக இருக்குது, பார்த்து கொள்ளுங்க. இந்த ஃபோட்டோ இப்போ நான் ஜூம் பண்ணால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஸ்டிக் ஒன்று தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம மேலே போவோம். மேலே போய் பார்ப்போம் என்ன தெரியுதுண்டு. ஏதோ ஒன்று தென்பட்ட மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கீழே பதிப்போம் இந்த இன்னும் வைத்து கொஞ்சம் மேலே அந்த அதில் ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது. பாருங்க இவ்வளோ டீட்டெயிலிங்னு சொல்லி. 18 மெகாபிக்சல் சென்சராக இருந்தாலும் இவ்வளோ டீட்டெயிலிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விளங்காது. இது ஃபோட்டோ எடுத்தது பிறகு சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணுற ஜூம் தான். இப்போ நார்மலாண்டு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம லென்ஸை வச்சு ஜூம் பண்ணக்குள்ளேயோ இல்லை நம்ம இதில் இது வைட் ஆக்கக்குள்ளேயோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பாருங்கள் வைட் ஜூம் எப்படி இருக்குது. அதில் எப்படி இருந்துச்சு. வெரி இம்ப்ரெசிவ் ஃபியூச்சர் நான் பார்த்ததுலேயே தான். ஒரு கேமராவில் அதோட சென்சருக்கு அடுத்து முக்கியமான விஷயம் இதில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். இதில் இருக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா கேனான் ஸ்டாண்டர்ட் பேட்டரி தான். நிறைய கேமராவில் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி நார்மல் பேட்டரி. கேனான் இந்த பேட்டரியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பேட்டரியை பயன்படுத்துறது ஒரு வச்சு ஸ்லைட் பண்ணால் போயிடும். நீங்கள் ஒரு பேட்டரியை பயன்படுத்துறது மூலமாக எவ்வளவு ஃபோட்டோ எடுக்கலாம்ன்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது கொஞ்சம் கூட மேலே தான் இருக்கும். பட் அவங்க ப்ராமிஸ் பண்ணுற ஃபோட்டோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 500 ஃபோட்டோஸ் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. வெரி இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் 500 ஃபோட்டோன்னு சொன்னோடனே ஒரு எக்ஸைட் உண்டு ஆகிதான். என்னென்னா 2 வெட்டி வாங்கியிருந்தேன் நாங்கள். எக்ஸ்டர்னலாக ஒரு பெட்டி உண்டு. ஸோ வெரி இம்ப்ரெசிவ். அந்த 500 ஃபோட்டோஸ் அண்ட் ரோட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ஸ்டெபிலைசேஷன் ஒரு எல்லாமே அந்த லென்ஸ் கண்ட்ரோல் 2 வச்சுருக்காங்க. இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியுது. முக்கியமான விஷயம் இல்லை வீடியோ எடுத்துக்கொள்ள முடியும். பட் டைம் லிமிட் இந்த கேமராவுக்கு இல்லை. டைம் லிமிட் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் டைம் லிமிட் இல்லை. நான் கதிராமத்துலாம் வீடியோ எடுத்தேனா டைம் லிமிட் இல்லை. எடுக்கிற வீடியோஸுமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் அதை வீடியோவில் ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் அது வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற சார்ஜரை பற்றி பார்க்கலாம் நம்ம. இதான் அந்த சார்ஜர் பாக்ஸோடைய வந்த சார்ஜர். இப்படி நீங்கள் அன்பிளக் பண்ணிவிட்டு
சிம்பிளாக ப்ளக் பண்ணிங்கன்னு சொன்னாலே ப்ளக் ஆகிடும். போர்ட்டபுளாக நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து போகலாம். எனக்கு எல்லா கேமராவுக்கும் இதே சார்ஜர் தானான்னு தெரியல, பட் சில கேமராவுக்கு இது பெட்டி தான், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும். இது வந்து பாக்ஸோட இருந்தது. இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள். இது வந்து பிசிக்கு யூஸ் பண்ணலாம். என்னோட பிசி இல்லை. ஃப்யூச்சரில் பிசி வாங்கணும்னு சொன்னால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கோபுரம் வாங்கக்குள்ளே பிசியும் வாங்குவோம், அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இந்த பின் பி டைப் பின், ஐ திங்க் பி டைப்னா நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் உண்டு. வைஃபையில் வந்து வீடியோ ஏற்ற முடியாது, ஏன்டாவது கொஞ்சம் பெரிய ஃபார்மட் பெரிய ஃபைலன்றனால இதெல்லாம் ஏற்ற முடியும். சார்ஜரும் இதுவும் வந்து நான் பாக்ஸோடைய இருந்தது. நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்தா தெரியும். பார்க்கலான்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அன்பாக்சிங் வீடியோ பாருங்கள். நான் இதில் எல்லாமே காட்டியிருக்கேன். ஷோர்ட்டாகவே அதை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில். பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாக்ஸோட இருந்தது. நான் தனியாக வாங்கலை, எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது சார்ஜர்லாம் தந்தது. இதில் இருக்க போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ HDMI போர்ட்டும் இந்த பி டைப்பும் மேலே வந்து மைக்ரோ HDMI வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணால் அதெல்லாம் எக்ஸ்பென்சிவ். தரஸில் செக் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் இல்லை. இருந்தால் பார்ப்போம். நான் வாங்க மாட்டேன், எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஷட்டர் பட்டன் இதான். இது வந்து ஷட்டர் கண்ட்ரோல், ஸ்பீட் கண்ட்ரோலர். நம்ம மெனுவன் மோடில் வச்சு எடுக்கணும்னு சொன்னால் அதை வந்து யூஸ் பண்ணி கொள்ள முடியும். நம்ம இதால் வந்து நம்ம ஃபோட்டோவை அந்த இப்போ நான் காட்டுற அதெல்லாம் பார்க்க இயலும். நீங்கள் இது ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ் கனெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் இதில் வயர்லெஸ் மைக்கும் வேலை செய்ய டிஜே அந்த மைக் வேலை செய்ய மாட்டேன் நினைக்கிறேன். அது என்ன இதுன்னு தெரியலை, பட் வேலையும். இப்போ லென்ஸை இப்போ கலட்டி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சொன்னால் லென்ஸ் லூஸ் ஆகும். ஒரு கிரிக்கோண்டு கிடைக்கிது கழட்டினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லென்ஸும் இருக்குது. 50 mmல ஒரு 20,000 30,000 மாதிரி வரும். ஃப்யூச்சரில் முடிஞ்சால் வாங்கி பார்ப்போம். இப்போதைக்கு நான் இதுக்கு எக்ஸசைஸ் வாங்குற பிளானில் இல்லை, கோப்ரோ தான் பார்ப்போம். ஏன்னா அதான் காம்பேக்டாக இருக்கும். இது வீடியோ எடுத்து தெரிய முடியாது தானே, வீடியோ எடுத்து இருக்க முடியாது. இதை தூக்கிட்டு எங்கேயும் நான் வீடியோ எடுப்போம்னா நேற்றுனா பட் எடுக்க முடியல. இது வந்து பேக் வந்து நான் டராஸில் வாங்கிட்டேன். இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். இந்த பேக்குக்குரிய லிங்கை வந்து இது வந்து ஒஃபிஷியல் பேக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியலை, பட் நல்ல குவாலிட்டி தான். கண்டியிலேருந்து எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தந்துவாங்க. டராஸ்லாம் எக்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தந்துவாங்க. நல்ல பேக் 2 கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. நடுவில் இருக்கிறது வீட்டு சொட்டி கொள்ளலாம். உங்களோட லென்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரியே. நான் ஆர்டர் பண்ணது பிக் சைஸ், வந்து ஸ்மால் சைஸ் தான், பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேக்குக்குள்ளே வந்து கேமராவை வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வச்சுருக்கேன்ட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டிக்காக நான் வந்து அவங்க இந்த பபுள் ட்ராப்போடையும் அந்த கவரோடையுமே வச்சுருக்கேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ செஞ்சு கொள்ளலாம். தென் இன்னொரு சேஃப்டிக்காக டிஸ்பிளேக்கு வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். முன்னுக்கு வந்து ஒரு பெட்ரு எக்ஸ்டர்னல் சொன்ன பெட்ரு, அந்த பெட்ரு வச்சுருக்கேன். கேமரா வாங்கின வேறு இடத்த எக்ஸ்டர்னல் பெட்டி குறைய கிடைக்கிது வில்லன்னு சொல்லி இன்னொரு இடத்த வாங்கினேன். டாட்டா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய ரிவ்யூ அடுத்தது பிசியில் அடுக்க போகிறோம் ரிவ்யூ பண்ணுறேன்.